அதிர வைக்கும் மந்திரங்கள், ஆட்டம் போடும் பக்தைகள். நித்யானந்தாவின் பிடதி ஆசிரமத்தில் நேற்று நடைபெற்ற குரு பூர்ணிமா விழா காட்சிகள்தான் இவை. தலையில் கிரீடம், கையில் வாளுடன் ரதத்தில் பவனி வந்த நித்யானந்தாவுக்கு பாத பூஜைகள் செய்து கற்பூரம் காட்டி வழிபட்டனர் பக்தர்கள். சிறிது நேரம் ஆசி வழங்கிய நித்யானந்தா புவியீர்ப்பு விசைக்கு எதிராக பக்தர்களை தன்னால் அந்தரத்தில் மிதக்க வைக்க முடியும் என்று சவால் விட்டார். குண்டலினியை எழுப்பி மந்திரங்களை ஓதி அவர் செய்கை செய்ய எம்பி எம்பி குதித்த பக்தைகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்த நடிகை ரஞ்சிதாவும் நித்யானந்தாவின் கட்டளையை ஏற்று அந்தரத்தில் மிதக்க முயற்சித்தார். ஆனால் தடுமாறி கீழே விழுந்த அவர் சிரித்தபடியே உட்கார்ந்து விட்டார். வெளிநாட்டு பக்தைகளுக்கும் இதே கதிதான். கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்பது போல சிரித்த நித்யானந்தாவிடம் செய்தியாளர் ஒருவர் பதில் சவால் விட்டார். தன்னை இச்சோதனைக்கு உட்படுத்திக் கொண்ட அவருக்கு எந்த மாற்றமும் நிகழாததால் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட செய்தியாளரை சமாளிக்க முடியாமல் திணறி போய்விட்டார் சாமியார். ஆபாச வீடியோ குற்றச்சாட்டுகளால் அதல பாதாளத்திற்கு சரிந்த செல்வாக்கை மீட்க நித்யானந்தா நடத்திய நாடகம் அவருக்கு எதிராகவே திரும்பியதுதான் உச்சகட்ட வேடிக்கை. வாக்களிக்க தவறிவிட்டோமே